பெரிய ஸ்கிரீன் வச்சு அதுக்கு நம்ம தான் சேர்த்து இந்த சக்தி ஸ்டுடியோ அவருக்கு தான் டான்ஸ் சொல்லணும். அவர் ரொம்ப ஆசை பார்த்தாங்க. இந்த பக்கம் ரெண்டு திரியை வச்சு அந்த வாசல் பெரிய பிள்ளைங்களை வச்சு ஏகப்பட்ட சமாதானம் பண்ணி ரொம்ப பெரிய கோடீஸ்வரனுடைய வைபவம் மாதிரி நடந்துருக்கு. இதுக்கெல்லாம் மேல போன வருஷம் தலைவர் வருஷம் நான் வாழ்க்கை ஊர்வலமா சுபாஷன் ஆயிடுச்சு. போன வருஷம் சொன்னேன், நீங்கள்லாம் இங்க வந்து உட்கார்ந்த நேரம் ஒரு நல்ல இடத்துல உட்கார வைக்கணும்னு சொன்னேன். அதே போல அவருடைய அனுகிரகம், அம்பாவுடைய அனுகிரகம் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு கவுன்சிலர் கிடைச்சிருக்காரு. எப்ப வேணும்னாலும் எந்த சமயத்தாலும் ஒரு சின்ன குழந்தை கூட அவாட்ட போய் கட்டணும்னு அவசியம் இல்லை. திறந்துதான் போதாங்க காலில் உட்கார வச்சு அந்த சோபாவை சரிக்கு சமமா உட்கார வச்சு பேசி அனுப்பக்கூடிய நல்ல தன்மை உடையவர். நமக்கு என்ன பிரச்சனை நம்மளை கூட்டாங்க சுகாசினி பூஜைகள் மடிப்பாக்கத்துக்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைகின்றது. அந்த வகையில் ஒவ்வொரு வருடமும் மரியாதை குறித்து சன்மாதி அவர்கள் இப்படிப்பட்ட பெண்களை அழைத்து அவர்களுக்கு சுகாசினி பூஜைகள் செய்து எல்லாம் வல்ல அம்மாள் அவர்களுக்கு பரிபூர்ண கருணை அவர்களுக்கு அளித்து இப்படிப்பட்ட 2 நாள் வைபவத்தை சீரும் சிறப்பமாக நடத்தி வருகின்ற இந்த சூழ்நிலையில் அவர் ஒவ்வொரு வருடமும் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் செய்கின்ற போது இந்த மடிப்பாக்கத்துக்கே பெருமை சேர்க்கின்ற வகையில் அமைகின்றது. காரணம், மடிப்பாக்கம் என்பது ஒரு புண்ணியமான பூமி. 1000 வருடங்களுக்கு முன்பாக பல அரசர்கள் வாழ்ந்த இடம் இது. அப்படிப்பட்ட புண்ணிய பூமியில் யார் தொடங்கினாலும் அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மண்ணு தான் இந்த மடிப்பாக்கம். அந்த மண்ணிலே இப்படிப்பட்ட சுகாசினி பூஜை என்பது அனைவருக்கும் நல்ல ஒரு சுபிட்சமாக வாழ வேண்டும், அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும், அனைவரும் அனைத்து மக்களுக்கும் ஒரு இன்புற்று வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் உயர்ந்த எண்ணத்தின் அடிப்படையில் இப்படி ஒவ்வொரு வருடமும் செய்கின்ற பார்க்கின்ற போது நாம் அனைவருக்கும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தை தருகின்றது. அவர் தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும். எல்லா மக்கள் அம்மாள் அவருக்கு பரிபூர்ண கருணை அவருக்கு அளித்து தொடர்ந்து உயிருள்ளவரை அவர் இப்படிப்பட்ட பணியினை செய்ய வேண்டும். காரணம், அவர் செய்கின்ற செயலில் ஒவ்வொரு வருடம் பார்க்கின்ற வாக்கியத்தை நான் ஏற்படுத்தி பார்க்கின்ற சூழலில் இருக்கின்றேன். அவர் செய்கின்ற பொழுது நான் தன்னையே மறந்து இந்த பூஜையில் நடந்த போது எல்லாம் அம்பாள் எப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுக்கு தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்துகிறார் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் நான் சாதாரணமாக இருந்த கொண்டு இன்றைய தினம் பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகளில் தலைவராக, சேர்மனாகவும், கவுன்சிலராகவும் பல்வேறு பொறுப்பில் நான் இருந்து கொண்டு வருகிறேன். அதற்கெல்லாம் இப்படிப்பட்ட இறைப்பணியில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு வருகின்ற ஒரு பொறுப்பினை ஏற்படுத்தி தரும்போது காரணம், இப்படிப்பட்ட ஒரு நல்லவர்களுடைய உலகம் தான் காரணம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த நிகழ்ச்சியில் சிறு சிறப்புமாக இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்வை பார்க்கின்ற போது திரு சர்மாஜி அவர்கள் சொன்னார்கள், குழந்தைகளை பார்க்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளும் அம்மாள் உருவத்தை பார்க்கின்ற போது காண்கின்றோம் என்று சொன்னார்கள். அது நிச்சயமான உண்மைதான். அப்படிப்பட்ட இந்த குழந்தைகள் எல்லாம் நல்லா பரதநாட்டியம் நல்லா கற்று கொண்டு, ஏன்னா பரத கலை என்பது ஒரு சாதிச்சிருந்தது, பழைய கலை. இன்றைய பல்வேறு இசைகள் பல்வேறு வளர்ந்தாலும் கர்நாடக இசையும் பரத கலையும் என்றென்று பிரிக்க முடியாத ஒரு சக்தி அது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு டான்ஸ் பள்ளியை அன்பு சகோதரி திரு மாலினி மகாராஜ் அவர்கள் நல்ல முறையில் செய்துள்ளார். மணிப்பாக்கத்துக்கு நல்ல முறையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகள் அனைவரும் நல்ல முறையில் நீங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை அவர்கள் இப்படிப்பட்ட சுகாசினிகள் ஒவ்வொரு வருடமும் செய்ய வேண்டும் என்று அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்தினை பாராட்டு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாராவது என்ன தராலோ அப்படிலாம் யாதிச்சு இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கோம். நாங்களும் இன்னும் நிறைய நான் இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காத்தாலேருந்து ஃபங்க்ஷன் நடக்குது. இந்த வார்த்தையை
குழந்தையோட அப்பா அங்கே வந்து இந்த மாதிரி வசூல் பண்ணிட்டு இருக்கா. யாராவது டொனேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. நான் எல்லாத்துக்கும் வந்திருக்க மாட்டேன், உங்களால் எனக்கு தெரிஞ்சிருக்காது. உங்களால் தெரிஞ்சிருந்தா நிச்சயமா உங்களால் வந்து உங்க பணம் ₹1 சேரணும்னு உட்காந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஆனா எனக்குலாம் தெரிஞ்சிருக்காது. அதனால சரி அது நான் வந்திருக்க மாட்டேன், பணத்துக்கு வந்திருக்க மாட்டேன். உங்களெல்லாம் அம்பாள் அமையிறதுக்கு உங்களை அழைச்சிருக்காங்க. அதனால யாரால என்னென்ன முடியுமோ வாசல்ல கவுண்டர்ல உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கா. வந்தவங்களாம் டொனேஷன் கொடுக்கலாம். எல்லாரும் இருந்து குழந்தைகளோட இதெல்லாம் பார்த்து சாப்பிட்டு தான் போகணும். இருக்கிறோம். குமாரி சௌமியா வாங்கிட்டு அப்படியே படிக்கட்டில் இறங்கி போகலாம். எல்லாரும் அவ பேரண்ட்ஸ் கிட்ட. அனன்யா, ஹர்ஷிதா,